இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், நிபந்தனை அவசியமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 128 வசனம் 4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். Behold that thus shall the man be blessed that feareth the Lord. Psalms chapter 128 verse 4. இந்த இடத்துல வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்வளோ ஆசீர்வாதத்தை இந்த விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு இந்த சங்கீதம் நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுது. இந்த இடத்துல குறிப்பிட்டு யாரையும் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலா ஒரே ஒரு நிபந்தனை, அதாவது கண்டிஷன் தான் கொடுத்திருக்கு. என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற அனுபவம் அப்படின்னு. நாம இன்னைக்கு இந்த கண்டிஷன் அவசியம் நினைக்கிறோமா இல்லையா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸ்ட இருக்க ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்க பசங்க நாங்க என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல. நிறைய கண்டிஷன் அவங்களுக்கு கொடுக்கறோம், இருந்தாலும் எதுக்கும் ஒபே பண்றது இல்ல, அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம இதுல குறை சொல்றோம், நம்ம இந்த மாதிரி இருக்கோம். அதாவது இந்த வார்த்தைகளை, இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சோம்னா நிறைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசப்பட்டு இருக்கிறது. குறிப்பா 5வது வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. கிட்டத்தட்ட 99.9% வீட்டுல இந்த வசனம் போர்டுல தொங்கும். அதாவது எல்லாருக்கும் ஆசை, தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர் சியோனில் இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும், நான் பயங்கரமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும் அப்படின்னு. இதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இடத்துல கிறிஸ்தவனா இருக்கணும் அப்படின்னு போடல, நல்லவனா இருக்கணும் அப்படின்னு போடல. இன்னும் கூட நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் எதுவுமே அங்க மென்ஷன் பண்ணல. மாறாக அங்க ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படணும். அதாவது கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கும் போச்சுல உன்னை சியோனிலிருந்து அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நாம இன்னைக்கு கண்டிஷன்ஸை ஏத்துக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, God, அதாவது ஜீசஸ் did everything in Calvary, in cross, so we don't want to do anything because already எல்லாமே paid அப்படின்னு இன்னைக்கு அநேகர் பேசிட்டு இருக்கோமே. நம்மளுக்கு கண்டிஷன் அப்ளை பண்றது கஷ்டமா இருக்கா? இல்ல கண்டிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் எனக்கு சக்சஸ் வேணும் அப்படின்னா கண்டிஷன் இருந்தாதான், கண்டிஷன் இருந்தா மாத்திரம்தான் என்னால சக்சஸ ரீச் ஆக முடியும். அதாவது நான் என்ன வேணா சாப்பிடுவேன், என் உடம்பு ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா ஃபிட்டா இருக்குமா? கிடையாது. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எனக்கு எல்லாமே கரெக்டா நடக்கணும். ஒரு பிசினஸ் பண்றேன்னா நான் என் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஊரை சுத்துவேன், என் பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா முடியுமா? கிடையாது. எப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அப்போ நமக்கு சக்சஸ். அப்ப இங்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் தான் அங்க வைக்கப்பட்டிருக்கிற கண்டிஷன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அதைத்தான் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பயந்து. சிலர் சொல்லலாம், பிரதர் திஸ் வாஸ் ஹேப்பன்ட் இன் ஓல்ட் டெஸ்டமென்ட், நம்ம இப்போ நியூ டெஸ்டமென்ட்ல இருக்கோம், நம்மளுக்கு இந்த நிபந்தனைகள் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 28ல கடைசியா சீஷர்களை அனுப்பி அவர் சொல்றாரு, உலகெல்லாம் போய் நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க, கடைசியா நான் உங்களுக்கு என்னெல்லாம் போதிச்சனோ, என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதை அவர்கள் செய்யும்படியாக அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்றாரு. அப்படின்னா இங்க அதுதான் கண்டிஷன். நான் என்னெல்லாம் கட்டளை கொடுத்தேனோ அதான் இந்த கட்டளை தான் இங்க எழுதப்பட்டுள்ளது. நீ ஆசீர்வாதம் வேணுமா? தப்பில்ல. ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்திருக்கணும். So without condition we cannot reach success. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, அதாவது வேதத்தின்படி எனக்கு அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், இதை தேவன் எனக்காக சொல்லி இருக்கிறார், வாக்குத்தத்தம், நான் அதை கிளைம் பண்றேன், எல்லாம் ஓகே. பட் அதற்கு முன்னாடி தேவன் அதை பெற்றுக்கொள்ள என்ன கண்டிஷன் வச்சிருக்கிறாரு, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் அநேக காரியங்களை அன்பினால் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கீங்கப்பா. அது எல்லாவற்றையும் கைக்கொள்ள ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. சில நேரத்துல அந்த கண்டிஷன்ஸ் எங்களுக்கு கஷ்டத்தை போல தெரியலாம். ஆனாலும் நாங்கள் முழு மனதோடு அதுக்கு ஒபே பண்றதுக்கு ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே எங்கள் மாம்சத்தை மறைத்து நாங்கள் செயல்பட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.